இந்தியாவுடைய விசாகப்பட்டினத்துக்கு விருந்தினராக வந்துவிட்டு சென்று கொண்டிருந்த இந்த கப்பல் அமெரிக்காவால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. தாக்கி அழிக்கப்பட்ட அந்த இடம்தான் இங்கே முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இந்து சமுத்திர பிராந்தியம். ஆகவே இதன் மூலமாக அமெரிக்கா இந்த உலகத்திற்கு எவற்றையாவது சொல்ல வருகிறதா, அல்லது இது அமெரிக்கா ஈரான் இடையான யுத்தத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்லி இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? இப்போ மரபு ரீதியாக என்று பார்த்தேன்னு இந்து சமுத்திர பிராந்தியமும் குறிப்பாக தென்னாசிய பிராந்தியமும் இந்தியாவினுடைய பேக்யார்ட், அவர்களுடைய இந்த இந்த புலம் என்றுதான் பார்க்கப்பட்டிருந்தது. அது ஒரு காரணமாக இருந்தது. 87ஆம் ஆண்டு இந்தியா சர்வதேச சட்டங்களுக்கு விரோதமான முறையில் இலங்கையில் உணவு பார்சல்கள், உணவு பொதிகளை ட்ராப் பண்ணிய போது சர்வதேச சமூகம் அதனை கண்டிக்க தவறி இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர்கள் இது இந்தியாவுடைய பிராந்தியமாக இந்தியா கவனித்துக் கொள்ளட்டும் என்ற ஒரு அபிப்பிராயம் தான் இருந்தது. இந்த அபிப்பிராயம் நீண்ட காலமாக இருந்தது. இப்ப இத்தகைய பின்னணியில தான் இந்த கப்பல் மீதான தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரானிய கப்பல் மீதான தாக்குதல் இடம்பெற்றிருக்கு. இந்த தாக்குதலுக்கு பின்னணியில இந்தியாவை தாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீவிரமான ஒரு விருப்பம் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கல. மாறாக அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஈரானுடைய பெரிய ஒரு சிம்பாலிக்கான ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது என்றால் அது இமேஜ் வைஸாக மிக பெரிய ஒரு அமெரிக்கா வெற்றி அடைந்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலாக இருந்தது. நீங்கள் வாஷிங்டன் டிசியில இருந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய இம்பேக்ட் எவ்வளவு இருந்தது என்று சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு உள்ளார்ந்த ரீதியாக மறைமுகமாக இந்தியாவுடைய இந்த டாமினன்ஸை குறைக்கின்ற, இந்தியாவுடைய இந்த மதிப்பை குறைக்கின்ற ஒரு இயல்பே அந்த தாக்குதலுக்கு இருந்தது என்பது எந்த விதமான அர்த்தமும் இல்லை. முன்னர் இந்தியாவுடைய அனுமதி இல்லாமல் தென்னாசிய பிராந்தியத்தில் நீங்க செயல்படுவது இயல்பானது அல்ல. இப்ப ரெண்டுல ஒன்று நடந்திருக்கலாம். ஒன்று இந்த தாக்குதலை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம்னு சொல்லி அமெரிக்கா இந்தியாவுக்கு ஏற்கனவே அறிவித்திருந்திருக்கலாம். அதை இந்தியா எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி நடித்திருந்திருக்கலாம். அல்லது இந்தியாவுக்கு சொல்லாமலே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம். இந்தியாவுக்கு இது தெரியாமல் இருந்திருக்கலாம். அது ரெண்டுமே இந்தியாவுக்கு பிரச்சனையானதாக தான் இருந்திருக்கும்.